பாதி முட்டைக்கோசும் ஒரு கப்பு பச்சை பயிரும் இருக்காங்க. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம திரும்ப இதே மாதிரி செய்கிறதுக்கு தான் நினைப்போம். இப்போ நான் இதுக்காக முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் பழையது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஒன்று மட்டும் நான் எடுத்து தூர போட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த முட்டைக்கோஸை கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மேலே இருக்கக்கூடியது மட்டும் இந்த கத்தி வச்சு எடுத்து விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டைக்கோஸை தனித்தனியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இதே போல் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்படி நம்ம ஓரமாக வச்சுட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கோஸை கூட நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அந்த தண்டோடு அப்படியே இருக்கும். எனக்கு முட்டைக்கோஸ் இப்படி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதே போல் கட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் எப்போவுமே முட்டைக்கோஸை எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே போல் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நம்ம முட்டைக்கோஸை ஒரு முறை கட் பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு முறையும் முட்டைக்கோஸை செய்கிறதுக்கு கையில் எடுக்கும்போது இப்படி தான் கட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதே போல் முட்டைக்கோஸை நம்ம கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எல்லாமே அப்படியே தண்டோடு இருக்குது, கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல். இப்போ இந்த முட்டைக்கோஸ் நம்ம இதே போல் பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், கையில் எடுத்தோடனே ஒவ்வொன்றா தனித்தனியாக நூடுல்ஸ் மாதிரியே வரும். உங்களுக்கு இன்னும் நீளமாக வேணும்னா முழுசாகவே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பாதி சைஸில் வேணுங்கிறதாக பாதியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் போட்டு வதக்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக 4 பச்சை மிளகாய் இதே போல் கீரி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டு இதே போல் நம்ம இது கூட வதக்கி விட வேண்டியதான். பச்சை மிளகாய் இருக்கக்கூடிய பச்சை வடை போகணும் நமக்கு. இப்போ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. சின்ன பீஸ் இஞ்சியை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 5-6 பூண்டு இதே போல் கட் பண்ணியோ அல்லது நம்ம சதைச்சோ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதே போல் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த முட்டைக்கோஸை ஒரு முறை இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய பச்சை வாடை போகணும். நம்ம அப்படியே செஞ்சோன்னா முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய பச்சை வாடெல்லாம் அப்படியே இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெடி அடிக்கும். நம்ம இதே போல் வதக்கி செஞ்சோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். ஜஸ்ட்டு நம்ம வதக்கி விட்டால் போதும், அது ஃபுல்லாக வேகணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிறேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இதே போல் கட் பண்ணி போட்டு பொரியல் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது கூட்டு செய்கிறீங்க அப்படின்னா கூட இதே மாதிரியே கட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து கழுவியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கழுவிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு நம்ம வேகாத பருப்பை அப்படி தான் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெந்து போன பருப்பை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றலாம் தேவையில்லை. நான் இன்றைக்கி வேகாத பருப்பு அப்படியே சேர்த்துக்கிறதால இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த குக்கர் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 விசில் போட்டிருந்தேன். பருப்பும் நல்லா வெந்து இருக்கும், அதே சமயத்தில் மசியாமல் அப்படியே இருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த முட்டைக்கோஸும் நல்லா வெந்து இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அல்லது வெறுமனே சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாம் இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்துக்கல. நாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காரம் மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நல்ல காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நான் இன்றைக்கி மத்தியானம் சாதத்துக்கு தான் வச்சுருந்தேன். சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த விதமான சைடிஷ் கூட தேவையில்லை.
டக்குன்னு 10 நிமிஷத்தில் நாம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட இதே போல் செஞ்சால் போதும். வீட்டில் ஒரு முட்டைக்கோசும் கொஞ்சம் பச்சை பயிறு இருந்தாவே அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் இருக்கக்கூடியதில் கொஞ்சம் இது போல் சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி கிரேவியாக வைக்காமல் நல்ல தொக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையே நீங்கள் கிரேவியாக கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சோம் அப்படின்னா இது நல்ல கிரேவியாக வரும். அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அல்லது இதே போல் நல்ல சாதத்தை உதிரி உதிரியாகவே வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பச்சை பயிறு முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.